அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. இந்த காணொளியில மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். இஸ்ரேல் ஒரு கொடூர திட்டத்தை தீட்டி உள்ளது. ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி இருந்தே இந்த விஷயத்தை பத்தி அவர்கள் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அப்போது அதுல தீவிரம் இல்லை. இப்போது மிகவும் தீவிரமாக அதுல இறங்கியிருக்காங்க. சொல்ல போனா நேரடியாக நெத்தனியாகவே அதை பத்தியான அறிவிப்புகள் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. அதற்கான செயல்முறையிலும் இறங்கிட்டு இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா யாருக்கு பெரிய இழப்பை கொண்டு வரப்போகுதுன்னா ஒட்டுமொத்த காசா மக்களுக்குமே இழப்பாக இருக்கும். அங்க இருக்கக்கூடிய அனைத்து போராளிகளுக்குமே இதனால சிக்கல்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்களே கருத்து கூறி கொண்டிருக்காங்க. அப்படின்னா அங்க இருக்கிறதே காசா மக்களும் அங்க இருக்கக்கூடிய போராளிகள் தான். அப்ப அனைவருக்குமே கஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை இப்போது இஸ்ரேல் கையில் எடுத்திருக்கு. எப்பயுமே இஸ்ரேல் ஒரு நியாயமான விஷயத்த செஞ்சதே இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படி ஒன்று செஞ்சா அது முறியடிக்கப்பட்டு விடும். இது பார்த்தா அநியாயமான ஒரு விஷயமாகவும் எப்படி கள்ளத்தனமாக செய்வாங்களோ அந்த மாதிரியான ஒரு காரியத்தை தான் இப்ப கையெடுத்திருக்காங்க. அதை குறித்து தான் நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம். நம்ம தொடர்ந்து போர் நிலவரங்களை போட்டுட்டு இருக்கோம். நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் காசாவை ஒட்டுமொத்தமாக இஸ்ரேல் சுத்தி வளைச்சிருக்குது அப்படின்ட்டு. அது 100 நாட்களுக்கு மேலாகவே நடந்துட்டு இருக்கு. அக்டோபர் 7க்கு பின்னாடியே என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க சுத்தி அந்த எல்லைகளை அடைத்துட்டாங்க. தண்ணீர் கரண்ட் எதையுமே அவங்க உள்ள விடுறது இல்ல. சொல்ல போனா அங்க நிவாரண பொருட்கள் கூட உள்ள வர்றதில்ல. எல்லா பார்டரையுமே மூடி வச்சிருக்காங்க. அதுலேயும் மிக முக்கியமாக ரஃபா பார்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா அத்தனை ட்ரக்குகள் நின்றுட்டு இருக்கு. இருந்தாலும் உள்ள வராம இருக்கு. இது அனைத்தையும் செய்தது பத்தாதுன்னு சொல்லிட்டு இப்போது இன்னொரு வழியும் இருக்கு. அதையும் நம்ம முடக்கணும். அதை மட்டும் நம்ம பிடிச்சிட்டோம்னா நம்ம இஷ்டத்துக்கு அங்க என்ன வேணா செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா எஜிப்டுடைய எல்லையும் காசாவுடைய எல்லையுமான அந்த பிலடெல்பியா அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதியை தங்களுடைய பொறுப்புல எடுத்துக்கிறதுக்காக முயற்சி மேற்கொண்டுட்டு இருக்கு. அது எஜிப்டுடைய பகுதி. அதுக்கும் இஸ்ரேலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா அந்த பகுதியை இஸ்ரேலுடைய பொறுப்புக்கு வந்துச்சுன்னா அது மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஹமாஸுக்கும் பெரிய விளைவுகளை எல்லாம் அவர்கள் ஏற்படுத்துவாங்க. மக்களை அங்கிருந்து நாடு கடத்துறதுக்கான எல்லா முயற்சிகளும் அவர்களுக்கு இலகுவாக போயிடும். அதுக்கப்புறம் அது வழியாக ஊடுருவி காசாவில் இன்னும் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளெல்லாம் அடைந்து ஹமாஸை தாக்குறதுக்காக முற்படுவாங்க. இதற்காகத்தான் அவங்க அந்த பகுதியை தங்களுடைய கண்ட்ரோலில் வரணும்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுவரையும் அது எஜிப்ட் இருந்தாலும் எஜிப்டிட்ட போய் இவங்க பர்மிஷன் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எங்களுடைய கண்ட்ரோலில் அந்த பகுதியை விடுங்கன்ட்டு. எந்த நாடுமே இன்னொரு நாட்டுகிட்ட தங்களுடைய எல்லை பகுதியில் விட மாட்டாங்க. இருந்தாலும் அங்கே எஜிப்டில் இருக்கக்கூடிய பிரதமராகட்டும், அதே மாதிரி வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய மஹ்மூத் அப்பாஸ் ஆகட்டும், இவர்கள்லாம் பார்த்தா அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் கைகூலியாக தான் அதிகமாக செயல்பட்டு இருக்காங்க. இப்போது அங்கே எலெக்ஷன் வந்த போது கூட மீண்டும் பழைய நபரையே தான் தேர்ந்தெடுத்தாங்க. இதுக்கு பின்னாடி கூட இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான் இருக்குதுன்னு எல்லாருமே சொன்னாங்க. ஏன்னா அவங்களுடைய பேச்சு கேட்கக்கூடிய ஆட்களை தான் சுத்தியில வச்சிருக்கிறது அவங்களுக்கு நல்லது அப்படிங்கிறக்கூடிய நிலைமை அவங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா எஜிப்டிட்ட நிறைய கடன் இருக்கு. எஜிப்ட் 2-3 ஆண்டுகளாக கடனை கேட்டுட்டு இருக்குது. ஆனா தங்களுக்கு கடன் கிடைக்காம இருக்குது. இந்த நிலைமையை யூஸ் பண்ணி இஸ்ரேலும் அமெரிக்காவும் என்ன அழுத்தம் கொடுக்குறாங்கன்னா நீங்க 2-3 வருஷமா கடன் கேட்டுட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கு கிடைக்காம இருக்குது, அதை நாங்க ஏற்பாடு பண்ணி தரோம், நீங்க கேட்கறதை விட 2 மடங்காக தரோம், நீங்க என்ன பண்ணுங்க அந்த எல்லை பகுதியை எங்களுடைய பாதுகாப்பின் கீழே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த இடத்தை மட்டும் நாங்க கைப்பற்றிட்டோம்னா ஹமாஸையும் சரி அந்த மக்களையும் சரி கையாளுறதுக்கு எங்களுக்கு இலகுவாக அமைஞ்சிரும் அப்படிங்கறதுக்காக அவங்க வலியுறுத்தி கொண்டே இருக்கிறாங்க. இதுவரையும் எஜிப்ட் வெளிப்படையாக ஓகேன்னு சொல்லாட்டினாலும் ஆய்வாளர்கள்லாம் என்ன கருத்து சொல்றாங்கன்னு பார்க்கும்போது அது மட்டும் நடந்துருச்சுன்னா எஜிப்ட் மட்டும் ஒருவேளை இஸ்ரேலுக்கு கொடுத்துருச்சுன்னா அது பெரிய தீய விளைவுகளை இந்த போர்ல உண்டாக்கக்கூடியதாக அமைந்துருங்கிறாங்க. அது நடக்கவே கூடாதுன்னு தான் நம்ம ஆரம்பத்திலிருந்தே இந்த செய்திகள்லாம் வரும்போது நம்ம துவா செய்து கொண்டிருந்தது. நம்ம இன்னும் அதை அதிகமாக வலியுறுத்தணும். இதை பற்றி நெத்தனியாகவே பிரஸ்ல இப்போது அறிவிச்சிருக்காரு. நாங்க இப்ப எஜிப்டுடைய எல்லையை நாங்க கைப்பற்ற வேண்டிய எங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர வேண்டிய நிலைமையாயிருச்சு. அதை மட்டும் எங்களால கண்ட்ரோல் கொண்டு வராம இந்த போர்ல எங்களால வெற்றி பெற முடியாதுன்னு இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த எல்லை இவங்களுக்கு ரொம்ப அவசியமா இருக்கு. இவங்களுக்கு எல்லா வழியில உள்ள வந்தாலும் அடி வாங்கிட்டே இருக்கிறாங்கும் போது அது இல்லாத இன்னொரு முனையும் இருக்குன்னு சொல்லிட்டு அதன் வழியாகவும் அவர்கள் முயற்சி செய்ய பாக்குறாங்க.
நாங்க பேச்சுவார்த்தையில இருந்துட்டு இருக்கோம், அது கிடைக்கிறதா எங்களுக்கு தீர்வாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுவரையும் மறைமுகமா வச்சிருந்த இந்த விஷயத்தை நேரடியாக வராம சுத்தி சுத்தி ஆய்வாளர்கள் மூலமா தான் வெளியே வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்போது நெத்தன்யாகுவே அதை வெளிப்படையாக சொல்றாங்கன்னா அவர்களுக்குள்ள பேச்சுவார்த்தைங்கிறது மும்முரமாக போயிருக்கும், இல்லை ஏதாவது ஒரு கட்டத்தை கூட அடைந்திருக்குதா அப்படிங்கக்கூடிய சந்தேகத்தை எழுப்பக்கூடியதாக இருக்கு. ஆனா இன்னும் எந்த ஒரு முடிவும் வெளியே வரல, நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் நம்ம அந்த ஒரு விஷயம் மட்டும் இந்த போர்ல நடந்துடவே கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பிரார்த்தனையாக இருக்கணும். அல்லாஹ் காப்பாற்றுவானாக. அடுத்து ஒரு மிக முக்கிய தகவல் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய தலைமைகளுக்கு மத்தியில இப்போது ஒற்றுமை இல்லாம போச்சு. போர் நடந்துட்டு இருக்கும் போது தரைவழி தாக்குதலுக்கு வீரர்களை அனுப்பி வச்சுட்டு இவங்க உள்நாட்டுக்குள்ள மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவல் தொடர்ந்து வெளியே வந்துட்டே இருக்கு. அடிக்கடி அங்க போர் அமைச்சரவை கூடுவது வழக்கம். ஏன்னா இப்ப நடந்துட்டு இருக்கனால வார் கேபினெட் கூடி அதுல சில முடிவுலாம் எடுப்பாங்க. ஆனா கடந்த 2 வாரமாவே பார்த்தா எப்ப பார்த்தாலும் வார் கேபினெட்ல போய் சண்டை போட்டு வரதே அங்க வேலையா இருக்கு. ஆளுக்கு ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கறனால நெதன்யாவுக்கு ஏற்கனவே பிணை கைதிகளை மீட்க முடியலையே அப்படிங்கக்கூடிய டென்ஷன் இருந்தாலும் உள்ள கேபினெட்ல இருக்கக்கூடிய ஆட்களே ஆளாளுக்கு ஒரு மாதிரி பண்றதுனால உள்ளேயே சமாளிக்க முடியாம திணறி கொண்டிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சமீபத்துல கூடிய கேபினெட்ல கூட அங்கிருந்த பாதுகாப்பு துறைக்கும் போர் அமைச்சரவைக்கும் இன்னும் நெத்தன்யாகுடைய கட்சிகளுக்குலாம் நடுவுல முருகல் நிலைதான் ஏற்பட்டுருந்துச்சு. அதே மாதிரி ராணுவ தளபதி என்ன சொல்றாருன்னா, எங்க விஷயத்துல நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு அங்க கலந்தாய்வு நடந்துட்டு இருக்கும்போது எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் கிளம்பியிருக்காரு கோச்சிட்டு. இதுல கோபம் அடைஞ்ச நெத்தன்யாகு என்ன சொல்லிட்டாரு, இனி போர் அமைச்சரவையில இருக்கிறவங்கள கலந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. காரணம் என்னன்னா, இத்தனை நாள் ஆயும் இது முடியாததுக்கு காரணமே அவங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு நெத்தன்யாகு அவர்கள் மீத ஒரு பழியை போடுறாரு. அதை தொடர்ந்து பார்த்தா போர் அமைச்சரவை ஒத்தி வைக்கப்பட்டே இருக்குது. இன்னும் எந்த ஒரு கலந்தாய்வுக்கும் போகாத நிலைமை ஏற்பட்டிருக்கு. அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு தான் அர்த்தம். நம்ம இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம ஹமாஸ் தரப்புல கேள்வியப்பட முடியாது. அவங்க அங்க ஒரு நாடாக இஸ்ரேல் ஒட்டுக்கா செயல்படாம இருக்கு. ஆனா இங்க பார்த்தா பாலஸ்தீனத்துல வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடியவர்களும் சரி, பாலஸ்தீனத்திலேயே காசாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு படையினரும் அல் கசாம், அல் குதூஸ், அபு ஜந்தல் போன்ற எல்லா படைகளும் பார்த்தா ஒரே குறிக்கோளோட போராடுறாங்க. யாருமே எதுக்குமே சண்டை போட்டுக்க மாட்டேங்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய மக்கள் யாருமே போரை நிறுத்துங்க, நீங்க தாக்குதல் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு ஹமாஸ்ட யாருமே சொல்ல. அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேல் மக்கள் தான் போரை நிறுத்த சொல்றாங்களே தவிர இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது கூட காசா மக்கள் நீங்க தாக்குதல் செய்யாதீங்க, பிணை கைதிகள் எல்லாம் நம்ம கொடுத்துடலாங்கிற மாதிரி எல்லாம் யாருமே சொல்ல. அப்ப மக்களும் இங்க உறுதியாகத்தான் இருக்காங்க. அதே மாதிரி ஹமாஸை சுத்தி இருக்கக்கூடிய ஹமாஸ், அங்க இருக்கக்கூடிய படையினர், அவர்களுடைய தலைமைகள்ட்ட எல்லாம் யாரு கூடயுமே சண்டையே இல்லை. ஒருவர் இறந்தாலும் கூட அந்த இடத்தை இன்னொருவர் நிரப்பி அந்த வேலையை கணக்கச்சிதமாக முடிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தான் வெற்றிக்கு ரொம்பவே அடிப்படையாக இருக்கு. களத்துல நம்ம எதிரிகளோடு சண்டை போட வேண்டும்னா முதல்ல நம்ம அனைவரும் ஒத்துமையாக இருக்கணும் அப்படிங்கக்கூடிய விஷயம் கூட இஸ்ரேலுக்கு இப்ப தெரியல. ஆளாளுக்கு மாத்தி மாத்தி ஒருத்தவங்க மேல இன்னொருத்தவங்க பழிய போட்டுட்டே இருக்காங்க. நிச்சயமாக இந்த பிரிவினை அப்படிங்கிறது கண்டிப்பாக அவர்களுக்கு தோல்விதான் தரும்.